பிஜேபி எதிர்ப்புன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்களே ஒரு கூட்டம் வந்து இந்த வீரபாண்டியன் நினைக்கிற அந்த கம்யூனிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் பிஜேபி இன்னும் முட்டாள்தனமாக வந்து நாங்கள் பிஜேபி உள்ள வந்து பிஜேபி கையை பிடிச்சி கூட்டு வந்து யாருன்னு கேட்டால் அந்த ஆள் தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு சீட்டு குறைக்கலாம், அதுக்கு நீ நேரடியாக பதில் சொல்லு. அதுக்கு நீ பிஜேபி குறை சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. அது கம்யூனிஸ்ட் உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? இது வரைக்கும் ஒன்றும் சாதிக்கல. எங்ககிட்ட பேரம் பேசினாங்க 50% எத்தனையோ பேர் எல்லாமே ட்ரை பண்ணி வந்து 90 தொகுதிகள் வந்து இல்லை நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் என்ன இவர் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் யார்ட்டுமே பேசவே இல்லைன்னு நீ ஒரு கூட்டம் சொல்கிறீங்க. இவர் என்ன சொல்கிறாரு, எங்கிட்ட 50-50 பேசினாங்க 2.5 வருஷம் நீங்கள் பேசின மாதிரி இவர் பேசுகிறாரு. அப்போ நீ எதில் இது எது உண்மை அப்படின்னா? அதாவது இவர் வந்தால் நல்லது நடக்கும், நம்ம ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலான்னா அது வேறு. நீ இவ்வளோ ஃபண்டு நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் தான் நீ வரணும். அப்படிங்கிறப்போ அந்த ஃபினான்ஷியல் லெவலுக்கு எல்லோரும் இருக்கிறாங்களான்னா கேள்விக்குறி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த எலெக்ஷன் டேட் வந்து 23/4/26. அந்த டேட் பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? இல்லை, உங்களை சும்மா தெரிஞ்சுக்கிறக்காக தான் கேட்குறேன். 23/4 ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்காது, தெரியுமான்னு? இல்லை, நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீரபாண்டியன் நீங்கள் வாயிலேயே பேசினார்ல வீரபாண்டியன், அந்த 23/4 நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் மறைவாக இருக்கட்டும், தூத்துக்குடி சம்பவமாக இருக்கட்டும், எல்லா கேஸையும் நாங்கள் எடுப்போம், நாங்கள் நீதி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஒரு பயமுறுத்தலை அதிமுக கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் 5 வருஷம் என்ன பண்ணுவீங்கன்னு தான் நான் கேட்குறேன். உங்களை தேடி யாராவது ஓட்டு கேட்டு வந்தாங்களா? 2 விஷயம் கேளுங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது ஒன்று நிறைவேற்றினீங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை உங்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க? இந்த 2 கேள்வி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று மது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த முனைவர் சிவசங்கர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் வந்து பறக்கும் படையினர் வந்து 42 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்களை வந்து இன்னைக்கு பறிமுதல் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50,000க்கு மேலே பணங்களை வந்து பணம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதுக்கான ஆவணங்களை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ வந்து ரமலான் பண்டிகை வரதுனால அதுலேயும் வந்து நிறைய இஸ்லாமியர்கள் வந்து பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க, நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனால் முஸ்லீம் லீக் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து ஜிகாத் கொடுப்போம், அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு வந்து விதிவிலக்கு வேணும், தனித்துவமாக நாங்கள் செயல்படுறதுக்கு எங்களுக்கு வந்து விதிவிலக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கணும், அப்படி நீங்கள் கொடுக்க முடியலன்னா நாங்கள் சட்டத்தை மீறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்து 10 நாள் கூட அதுக்குள்ள 42 crores வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னா எவிடன்ஸ் இருந்தால் நீங்கள் காமிச்சு நீங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கலாம். எல்லாருமே பிஃபோர் தலாம் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல், அவ்வளோதான். நீங்கள் வந்து யாராக வேணால் இருந்துட்டு போங்க, ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எந்த காஸ்ட்டாக வேணால் இருந்துட்டு போங்க, அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்தாச்சு, அவங்க தான் நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட் பதவி இருக்கிற வரைக்கும் அவங்க தான். ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் தான் இங்கே வந்து நீங்கள் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்க, எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அது வந்து சட்டத்துக்கு எதிரானது. இவங்க இப்படி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் யாராவது கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு ஹிந்து சமுதாயத்தினருக்கோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு மதத்திற்கோ நீங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்திருக்குது, அப்போ நீங்கள் எங்களுக்கும் கேட்கறது நியாயம். அது வந்து சட்டத்தில் வந்து அதுக்கு இடம் கிடையாது. நீங்கள் கேட்குறதா இருந்தால் நீங்கள் எப்போ கேட்டுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ கவர்மெண்ட் வந்துருக்கு, நீங்கள் அன்னைக்கெலாம் கேட்டுக்கலாம். இங்கே வந்து என்னென்னா ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும். பிஜேபி ரூலிங் பார்ட்டிங்கிறப்போ விதவிதமாக எதிர்ப்பு தெரிவிக்கணும். அவங்களோட எண்ணம் அதுதான். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ரூலிங் டைமில் வந்து நீங்கள் யாராவது கேட்டுருக்காங்களான்னு பாருங்கள், யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு ஹிந்தி எதிர்ப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இந்த மத சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு அது சாத்தியமே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து கம்பல்சரி இதை பேசுகிறவங்களுக்கு அது 100% சாத்தியம் இல்லை. நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலுமே அது செல்லாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு இல்லாத ஒன்றை வந்து கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து நமக்கு பார்த்திங்களா நமக்கு இதை அவங்க செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்கன்னா, சாதாரண மக்கள்கிட்ட அந்த எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மக்கள்கிட்ட என்ன கிரியேட் பண்ணுவாங்கன்னா, நமக்கு இதை ஜிகாத் கொடுக்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணலைங்கிற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை ஒரு நேரட்டிவை கிரியேட் பண்ணி திமுக அந்த வேலைகளை செய்யும். அந்த பேசிக் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிற மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது அதை செய்ய முடியாது அப்படின்னு. ஆனால் அது பெருசாக பொலிட்டிக்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க அது பிஜேபி எதிர்ப்புன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்களே ஒரு கூட்டம் வந்து இந்த வீரபாண்டியன் நினைக்கிற அந்த கம்யூனிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் பிஜேபி இன்னும் முட்டாள்தனமாக வந்து நாங்கள் பிஜேபி உள்ள வந்து பிஜேபி கையை பிடிச்சி கூட்டு வந்து யாருன்னு கேட்டால் அந்த ஆள் தெரியுமான்னு தெரியல. அன்னைக்கு கருணாநிதி என்ன சொன்னார், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி கருணாநிதி என்ன சொன்னார்னு தெரியல. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாவது பார்க்கணும். வீரபாண்டியன் அவர் பேசுகிறத பார்த்து இவ்வளோ முட்டாள்தனமாக ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கிறாருங்கிறது வந்து இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன்.
இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது. நீங்கள் இன்னைக்கு இந்த எலெக்ஷன் நடக்கல 25 வருஷம் முன்னாடி பாருங்கள். அன்னைக்கு பிஜேபி உள்ளே வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது யாரும் நீங்கள் ஓப்பனாக சொல்ல போனால் வந்து திமுக. அன்னைக்கு நல்ல பிஜேபி இன்னைக்கு இப்படி கட்ட பிஜேபி இன்னைக்கு பிஜேபி உள்ளே வரக்கூடாதுன்னா ஏன்னா நீ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிற, நீ தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிற. கொஞ்சம் கூட அதான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சீட்டு குறைக்கலாம், அதுக்கு நீ நேரடியாக பதில் சொல்லு. அதுக்கு நீ பிஜேபி குறை சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. அது கம்யூனிஸ்ட் உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? இது வரைக்கும் ஒன்றும் சாதிக்கல. கூட ஏற்கனவே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது 5 கோடி ரூபாய்க்கு உங்களை அடகு வச்சிருக்கீங்க. எனக்கு இந்த கூட 2 கோடி வேணும்னா நேரடியாக அவங்க பிச்சை எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் நேரடியாக பிச்சை கேட்டுக்கணும். அதுக்காக இன்னொருத்தவங்க நீங்கள் குறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த கம்யூனிஸ்ட் பற்றி நான் ஒரு வார்த்தை கட்டாயம் சொல்லி ஆகணும். அதாவது பிச்சை எடுத்து அவங்க வந்து பார்ட்டியை ரன் பண்ணுவாங்க. பிச்சை எடுத்து ஆரம்பிச்சா கார்பரேட்டுக்கு எதிராக தான் வந்து இவங்களோட கொள்கைகள் எப்போவுமே இருக்கும். கார்பரேட்டுக்கு எதிராக பிச்சை எடுத்து ஆரம்பித்து கட்டின பில்டிங்கும் கார்பரேட்டுக்கே வாடகை கொடுவாங்க. இதை நான் சொல்லல, ஒரு இன்டர்வியூவில் பாண்டே அவர்கள் சொன்னதை சொல்கிறேன். சரி, நீங்கள்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. எதுக்கு அதான் இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரும்போது பிஜேபி எதிர்ப்பு அதைத்தான் இப்போ இந்த முஸ்லீம் லீக் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு யார் சொல்ல அவங்களுக்கு அதான் சாதாரண மக்கள்கிட்ட ஒரு பீதியை ஏற்படுத்தணும். இவர் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரா, இதை வச்சுக்கிட்டு நேரட்டிவ் செட் பண்ணிடுவாங்க டிஎம்கே. உங்களுக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கல பிஜேபி கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் செஞ்சிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிபிசி கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்களா? ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்களா? சாத்தியமில்லாத ஒன்றை வந்து பேசுறதுக்கான தகுதி யாருக்கு இருக்குன்னா திமுக மட்டும்தான். ஏன்னா நீட்டாக இருக்கட்டும், இவங்க கொடுத்த வாக்குறுதிகளாக இருக்கட்டும், எதுவுமே சாத்தியம் இல்லை. அத்தனையுமே தெரிஞ்சே ஒரு நேரட்டிவ்க்காக அது வந்து செய்யப்பட்ட விஷயங்கள். இதுக்கு பின்னாடி திமுக கட்டாயம் ஒரு கட்சி இருக்குது. அதில் தேர்தல் நேரங்களில் வந்து அவங்க கொடுக்குற இலவசங்கள், மக்களுக்கு கொடுக்குற பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பாத்திரத்துலேருந்து நிறைய கிரைண்டர், மிக்சிலாம் பார்க்குறோம். ஆனால் இதில் முக்கியமாக கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தே செல்ஃபோன் விநியோகிக்கப்பட்டதாக வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. இதில் முக்கியமாக சேலம், கரூர், திருப்பூர், கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் நேரடியாக செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா தேர்தல் நேரத்தில் வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸ், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு வந்து செல்ஃபோன் விநியோகம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சேலத்தில் வந்து டைரெக்டாகவே அவ்வளவு மொபைலை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு டைரெக்டாகவே வந்து ஒரு கடிதத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன காரணத்துக்காக செல்ஃபோன் கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு வாய்ப்பு சந்து முந்து கிடைச்சாலும் அந்த ஒரு பரிசு பொருளாக இருக்கட்டும் எதையா கொண்டு வீட்டில் சேர்த்துறங்கிறத வந்து திமுக. அதில் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் யார் பண்ணாங்க? நீங்கள் இடம் தான் கலெக்டர் ஆஃபீஸ். நீங்கள் எந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போனாலும் கலெக்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? அது வேறு கஷ்டப்பட்டு படித்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி வந்த ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருப்பார். ஆனால் உள்ளே நடக்கிற ஒட்டுமொத்த கட்ட பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மாவட்ட செயலரே போய் மிரட்டுற மாதிரி தான் இருக்கும். அங்கே உள்ளே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆனால் அவருக்கு இதுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கலெக்டர் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவங்க இஷ்யூ பண்ண சொன்னாங்களா, அதுக்கு ஒரு ஜிஓ இருக்குதா? ஜிஓ இருக்காது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஜிஓ இருக்குதா? ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்காது. இவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்களோ அந்த எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பர்மிஷன் இல்லாமல் அவங்களால அதை செய்ய முடியாது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் செய்யலாம், எலெக்ஷன் கமிஷன் செய்யலை. ஸோ அப்போ சில எங்கேயாவது ஒரு ஜிஓ இருக்குது, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இது மாதிரி தேர்தல் டியூட்டிக்கு போகிறவங்களை கொடுக்குற ஜீவோ இருக்குது, அந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்காது. அப்போ இங்கே செய்கிறது யார்? இதுக்கு ஏதாச்சும் தெரியாமல் எப்படியாவது ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து அந்த கொங்கு பெல்ட்டில் வந்து செந்தில் பாலாஜி 10 ரூபா திருடன் வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம். எங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி அது எப்படியாவது மக்களையே வந்து ஆட்டு மந்தல் அடைக்கிற மாதிரி அடைக்கக்கூடிய. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டுலாம் போட்டிருக்காங்க, புதுசாக செட்டு. இதுக்கு முன்னாடி வந்து நேரடியாகவே ஒரு ஆட்டு மந்த மாதிரி இருந்து இப்போ வந்து புதுசாக செட்டு அந்த ஏரியாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு அந்த இன்பதுரை அவர்கள் வந்து அந்த வீடியோஸோடு எடுத்து காமிக்கிறாங்க. இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடச்சா அந்த பொருளை கொண்டே சேர்த்துடணும் எப்படியாவது. இவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நேரடியாக எலெக்ஷனில் நிற்க போகிறவங்க, அதாவது நேரடியாக எலெக்ஷனில் அதிகாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் தான். அந்த ஆஃபீஸில் எதாவது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, எதாவது வாங்கி கொடுக்க முடியுமா? இப்போ நீங்கள் மொபைல்னா ஒரு 1000 ரூபா மொபைல், நீங்கள் இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சு பார்த்தா தெரியும் அந்த மொபைலோட வேல்யூ பார்த்து நல்ல வேல்யூபிளாக தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பரிசு பொருள் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு வயசான பாட்டி வந்துன்னா அந்த ஓட்டை வந்து திமுக போட வைக்கிறது, இந்த திருட்டுத்தனமான எல்லாத்தையும் பண்ணக்கூடியது யாருன்னா திமுக. ஸோ அதுக்கு எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, நீங்கள் வந்து சொல்ல சின்ன கேப்பு கிடச்சாலும் அதில் வந்து அவங்க சந்தில் சிந்து போடுறன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து திமுக வந்து பேருவான பார்ட்டி. ஸோ இதுக்கு பின்னாடி விசாரித்து பார்த்தீங்கன்னா அங்கே திமுகன்னு அங்கே ஒரு ஆள் இருப்பார், 10 ரூபா செந்தில் பாலாஜி மாதிரி அங்கே எங்கேயோ ஒரு ஆள் அங்கே இருப்பாங்க. அதை ஸோ அவங்கள அதை விசாரிச்சா நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து அப்புறம் எப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் தான் ரூலிங் பார்ட்டி. அப்போ இந்த 2 கடையில் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், அப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஸோ எலெக்ஷன் நேரத்தில் வந்து செய்யக்கூடியது யார்? அந்த செந்தில் பாலாஜி மாதிரியான ஆள் இங்கே யாரோ இருக்கிறாங்க தான் நம்ம சொல்கிறோம். அதில் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து நேற்றைய தினம் வந்து இப்தார் நோம்பில் வந்து பேசின விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம என்னது மதச்சார்பற்ற ஒரு கட்சி, நம்ம யார் கூடயும் வந்து கூட்டணி இல்லை, இன்னொன்று என்னென்னா தாவேகா தலைமையில் தான் வந்து ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதாவது என்டிஏ கூட்டணியில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரான ஒரு செய்திக்கு இன்னைக்கு அவர் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கான்ட்ரடிக்ஷன் நிறைய தனித்துவமா நின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனித்துவமா நின்னா ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து மக்கள் நீதி மையம் 2021 மக்கள் நீதி மையம்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. அந்த பார்ட்டி என்ன பண்ணுனாங்க, டிஎம்கேவோட எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து பிரிக்கிறதுக்காக பிரித்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அந்த நேரட்டிவ்
நேரேட்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின் பண்ணி எல்லாம் ஒரே கோர்ட்டில் வர மாதிரி தான் இருக்கும். அங்கே மக்கள் நீதிமன்றம் செஞ்சது தான் இன்றைக்கி வந்து தேவைக்கு செய்கிற மாதிரி நமக்கு ஒரு இப்போ தோணுது. ஏன்னா அவங்க ஒன்று இவங்களாவே எல்லாரும் இன்வைட் பண்ணுறாங்க, அது யாரும் இவங்க கூடயும் போகலை. அப்போ இவங்க தனியாக தான் நிற்கிறாங்கன்னா அன்னைக்கு மக்கள் நீதி மையத்தில் ஒரே ஒரு பிம்பம் யாருன்னா கமலஹாசன் மட்டும்தான். அவரை தவிர வேறு யாரையாவது தெரியுமான்னா தெரியாது. இன்றைக்கி நீங்கள் தேவைக்கே கட்சியில் யார் ஒரே ஒரு பிம்பம் பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான். அவர் மட்டும்தான். அவரே வந்து மக்கள் நீதி மையம் அவரே வந்து தோற்று போயிட்டார். வானதி சீனிவாசன் அவங்ககிட்ட வந்து தோற்று போயிட்டாங்க. பெரிய இமேஜ் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இதில் இவங்க இதை செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த கான்ட்ரடிக்ஷன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் யாரு கூடமே பேசலாம்னு சொல்கிறாங்க. பவன் கல்யாண் அவர் ஒரு வீடியோ சொல்ல நான் வந்து விஜய்கிட்ட பேசி பல வருஷங்கள் ஆகுதுன்னு சொல்கிறாரு. நேற்று ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாரு, அவரோட பேச்சில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவர் சொல்கிறாரு எங்ககிட்ட பேரம் பேசினாங்க 50-50% எத்தனையோ பேர் எல்லாமே ட்ரை பண்ணி வந்து 90 தொகுதிகள் வந்து இல்லை நீங்கள் தொகுதி அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் என்ன இவர் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் யார்ட்டுமே பேசவே இல்லைன்னு நீங்கள் ஒரு கூட்டம் சொல்கிறீங்க. இவர் என்ன சொல்கிறாரு, எங்கிட்ட 50-50 பேசினாங்க 2.5 வருஷம் நீங்கள் பேசின மாதிரி இவர் பேசுகிறாரு. அப்போ நீ இது எது உண்மை அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கிட்ட பேசவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார், நாங்கள் யாருக்கிட்டையும் பேசல, நம்ம தனித்துவமாக தான் போட்டியிட போகிறோன்னு தலைவர் சொல்கிறாரு. அப்படின்னா இவர் என்ன சொல்கிறார் மீட்டிங்கில், எங்கிட்ட வந்து 50-50 எங்கள் 50-50 ட்ரை பண்ணாங்க. அப்போ என்ன சொல்லி நீங்கள் 2.5 வருஷம் நாங்கள் 2.5 வருஷம் 90 தொகுதி இந்த பேச்சு அப்புறம் எப்படி வந்தது அப்படின்னா, பேசவே இல்லைன்னு சொல்கிறீங்க. இது நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் எங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா நாங்களாம் அதுக்கெல்லாம் அடி பண்ணிடலாம் சொல்கிறீங்க. இப்போ இதில் எது உண்மை, இவர் சொல்கிறது உண்மையா இவர் சொன்ன உண்மையாங்கிறத அந்த பார்ட்டியோட தலைமை தான் வந்து அதை வெளிப்படுத்தணும். இதில் எப்படி டவுட் வருது அப்படின்னா, நீங்கள் 10 வருஷம் திமுக இருந்த ஒரு ஆள் யாருன்னா ஆதவர்ஜன். அங்கே என்ன நடந்திருக்குதுங்கிறது எல்லாமே அவர் தெரியும். இப்போ எனக்கு என்ன தோணுது, தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் நேரடியாக அவர் அங்கேருந்து தேவைக்காக அனுப்பிச்சா வந்து ஒரு சந்தேகம் வரும். அப்போது இவங்க 10 வருஷம் இருந்த ஒரு ஆளை செட் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அங்கே போய் சேர்ற மாதிரி சேர வச்சு அங்கேருந்து நீங்கள் வெளியே வர மாதிரி வர வச்சு மறுபடியும் கொண்டே தேவைக்களை கொண்டு நீங்கள் சேர்த்துருக்குறீங்க அப்படின்னா, அப்போ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் மக்கள் நீதி மையத்துக்கு என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்மளே டிசைட் பண்ணிக்கிட்ட வேண்டியது இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்க போகிறது. ஏன்னா அப்படின்னா திமுக சப்போர்ட் பண்ணுறது தான் தாவேகா இல்லை, மக்கள் நீதி மையம் எப்படி ஓட்ட பிரித்தாங்க, மக்கள் நீதி மையம் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுக்கு தான் பிரித்து என்ன பண்ணார், கடைசியாக அதை கொண்டு அவர் அந்த டார்ச் சர்ச்சில் உடச்சி அவரே அங்கேயே கொண்டு சேர்த்துட்டாங்க. அவரே சேர்ந்துக்கிட்டார், அவ்வளோதான். இதெல்லாம் பிளான் பண்ண மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்னெல்லாம் வார்த்தைகள் பேசுனீங்க, அதாவது மக்கள் கமலஹாசன் அவர் பேசின நீங்கள் அந்த 2021 வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம கூட புதுசாக புரட்சி பண்ண வந்துட்டார் போல், இப்படி ஒரு ஆள் வந்துட்டார், இந்த படத்தில் எழுதி கொடுத்த வசனங்களை விட பயங்கரமாக பேசியிருப்பார். ஸோ அப்படிலாம் பேசினவர் வந்து இப்போ சரண்டராக இருக்காரா அப்படின்னா, நீங்கள் வந்து கமலஹாசன் விஜயகாந்த் போய் சேர்ந்துட்டாரு. விஜயம் பார்க்குறீங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு ஈக்குவல் லெவலில் இருக்கிற ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் தான். இப்போ அதை மாதிரி ஒரு ஆக்டர் இப்போ வந்திருக்கிறாருங்கிற மாதிரி தான் இவங்க இந்த நேரேட்டிவ்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. அதில் அதனால் வந்து பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிக்கிற முடியுமான்னா அவருக்கு இமேஜ் இருக்குது. விஜயகாந்த் எப்படி ஜெயிச்சார் அது மாதிரி இவர் ஜெயிக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி நம்மளால் சொல்ல முடியும். ஓட்டை பிரிப்பாங்க, ஆனால் அது ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இப்போ தாவேகா தரப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேட்புமனுக்கு வந்து தாக்கல் செய்கிறது வந்து எவ்வளவோ கூட்டம் அலைமோதிச்சு நம்ம அதை பார்த்தோம். அதில் செலக்டிவாக வந்து யார் வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுவோம் நாங்கள். இப்போ செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 30 பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி பேர் வந்து பின்வாங்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, பணம் 2 கோடி ரூபாய் இருக்கிறவங்க மட்டும் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக தாவேகா வேட்பாளர்கள் வருவாங்களா? இல்லை, அதாவது இவங்க நீங்கள் விஜய் செலவு பண்ண மாட்டாரு ஆனந்த் சொல்லியிருக்காரு. அதாவது 234 தொகுதிகளுக்கு நீங்கள் வேட்பாளர், அதாவது பாலிடிக்ஸ்ங்கிறது சும்மா கிடையாது. நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ரிட்டன் ஸ்டோரி, எழுதப்பட்ட திரைக்கதைக்கும் ரியல் லைஃப்க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே எழுதப்பட்ட திரைக்கதை நீங்கள் இந்த இடத்துல போய் நில்லுங்க, இப்படி கையை தூக்குங்க, இப்படி டான்ஸ் ஆடுங்கன்னா அது எழுதப்பட்ட திரைக்கதை, இது இப்படி தான் நடக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது வேறு. நீங்கள் 234 தொகுதிக்கு வேட்பாளர் கண்டுபிடிக்க முன்னாடி கீழே வரைக்கும் உங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா, பூத் லெவலில் ஆட்கள் இருக்கிறாங்களா, வேலை செய்கிறக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு இருக்கிறாங்களா, அதாவது உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, மாவட்ட செயலர் உங்களை விரும்பினவங்க அந்த ரசிகர் மன்றமாக இருக்கும் மாவட்ட செயலராக மாறி இருப்பாங்க. இப்போ அந்த அடுத்த ஸ்டேஜ் வந்து செலவு பண்ணணும். நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு அத்தனை பேர் நீங்கள் கட்சி சப்போர்ட் பண்ணோம்னா நிறைய பேர் வில்லிங்னஸ் காமிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கட்சி சப்போர்ட் பண்ணாது நீங்கள் தான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது, இப்போ ஃபினான்ஷியலாக எல்லாருமே வந்து எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது, வெல் செட்டில்டாக இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. விஜய்க்கு கூட தீவிர ரசிகராக இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஃபினான்ஷியலாக எந்த லெவலில் செட்டில்டாக இருப்பார்? நீங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு விஷயமும் நீங்கள் நீங்கள் நார்த்லேயோ சவுத்லேயோ ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலரோட நீங்கள் பணபலத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பெரிய லெவலில் இருக்க முடியாது. இங்கே இருக்கிற பிஸ்னஸ் 2 கோடிங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு இல்லையா? இல்லை நீங்கள் பணமே பெருசுங்கிறேன். நீங்கள் 2 கோடின்னு விட்டுருங்க. நீங்கள் ஏன்னா இவ்வளோ தூரத்தை இன்வெஸ்ட் பண்ணி தான் என்னால் வந்து வர முடியுங்கிற எத்தனை பேருக்கு, அதாவது
அது இவர் வந்தால் நல்லது நடக்கும், நம்ம ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலான்னா அது வேறு. நீ இவ்வளோ ஃபண்டு நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் தான் நீ வரணும். அப்படிங்கிறப்போ அந்த ஃபினான்ஷியல் லெவலுக்கு எல்லோரும் இருக்கிறாங்களான்னா கேள்விக்குறி தான். நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 பிஸ்னஸ்மேன் 20 பிஸ்னஸ்மேன் இருப்பாங்க. ஒரு சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் இருப்பாங்க. அதில் யார் கட்சியில் இருக்கிறாங்கன்னா ஓகே. நீங்கள் சவுத்தில் வரீங்கன்னா, நீங்கள் திருநெல்வேலி, தென்காசி, நாகர்கோயில், நீங்கள் வந்து ஆற்காடு இந்த ஏரியாவில் வரீங்கன்னா அங்கே இருக்க மாவட்ட செயலர் அந்த அளவில் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பாங்களா, தொழில் இருக்கும், ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமானா அது கஷ்டம். பார்ட்டி சப்போர்ட் பண்ணாதுங்க. அப்படிங்கிறப்ப வந்து உங்களால் வந்து எப்படி நீங்கள் ஏற்கனவே 2 பெரிய டீம் இருக்குதுங்க, டிஎம்கே ஏடிஎம்கே டீம் இருக்குது. அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து நீங்கள் போட்டியிடணும்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் வந்து ஃபினான்ஷியலை கொள்கைகளை எய்ம் பண்ணி ஒருத்தர் வராரு அப்படின்னா அது வேறு. நீங்கள் அது ஃபண்டோடு வரணும் அப்படின்னா அது வந்து இருக்கிறவங்களால தான் அது வர முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், பணம் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகிற மாதிரி ஆயிரும். அதைத்தான் திமுக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ எத்தனை கோடி கொடுப்ப, நீ எத்தனை கோடி கொடுப்ப, அதுதான் பணம் இருக்குதா உனக்கு தகுதி இருக்குதால ரெண்டாவது, பணம் இருந்தால் நீ வாங்கிக்கோ. ஸோ அது அந்த மாதிரி வருதுன்னா இப்போ உங்களுக்கு அந்த கொள்கையிலேருந்து நீங்கள் விலகிற மாதிரி தான் தெரியுது. இவர் நல்ல டேலண்டான ஆள், நல்ல திறமை இருக்குது, படிச்சிருக்கிறாரு, கொள்கை இருக்குதுன்னா அது வேறு. அப்படி இல்லாமல் நீ பணத்தோடு வரணும்னா அது கஷ்டம்தான், ரொம்ப திணறத்தான் செய்வாங்க. இன்றைக்கி திமுக 23 கட்சிகளை தன்னோட வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தொகுதி வந்து பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் முக்கியமாக கம்யூனிஸ்ட்டுக்கு 5, ஏன்னா அது இழுப்பறியாக இருந்தது, 5, இப்போ விசிகாக்கு 8 அப்படின்னு அது ஒரு பக்கத்தில் வந்து சலசலப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் அதிமுக பாஜகவில் தொகுதி பங்கீடுங்கிறது ஏன் இவ்வளவு இழுப்பறியாக இருக்கும்? 2 முறை டெல்லி போயிட்டாரு எடப்பாடி அவர்கள். ஏன் இவ்வளவு உங்களுக்கு முதல்ல இது வந்து இருக்கிற 4 கட்சிக்கு குவாலிட்டி குவான்டிட்டிங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து குவான்டிட்டி இருக்குது. 23 பேர் வந்து யாரெல்லாம் போகிறாங்களோ அந்த தெருவில் யாரெல்லாம் போகிறாங்களோ எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வாங்கன்னு சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு 10 ஓட்டு கிடச்சிடாதா, நல்லவனா கெட்டவனா, அவன் மேலே கேஸ் இருக்குதா, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ கட்சி வச்சிருக்கியா, ஒரு ஜாதி அமைப்பு வச்சிருக்கியா, நீ வா. எல்லாரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தோல்வி பயங்கிறத விட தான் மேலே நம்பிக்கை. அது ஏற்க நீங்கள் வந்து ரூலிங் பார்ட்டி, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில் இருக்கிறீங்க. இருக்கும்போதே உங்களுக்கு வந்து இவ்வளோ பயம் இருக்குது. ஏன்னா அடுத்து நம்மளால் வராமல் போயிட்டோம்னா நம்ம என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண முடியும், ஏதோ ஒரு பயம். நீங்கள் இந்த மாதிரிலாம் ராஜ வாழ்க்கை வாழ முடியாது. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பண்ண 4.5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். வெள்ளை பேப்பரை ஒருத்தர் தூக்கி, அவர் டிஆர்பி ராஜான்னு ஒரு ஆள் நீங்கள் வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சார், அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மேக்கு அப்புறம் வந்து நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, நான் சொல்ல குவான்டிட்டி வேறு குவாலிட்டி வேறு. குவாலிட்டி 4 கட்சிகள் இருக்கிறாங்க. இங்கே எந்த பிரச்சனை, நீங்கள் கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எங்கேயாவது நீங்கள் பிரச்சனை பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே அந்த பிரச்சனைகளே கிடையாது. அதான் கூட்டணி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் தொகுதி பங்கீடு மட்டும்தான் நான் நடக்கணும், அது ஃபைனலைஸ் ஆகக்கூடியதான். அது முன்ன பின்ன இருந்தாலும் அது நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த 2 கட்சிகளும் தலைமைகள் தான் அதை முடிவெடுக்க முடியும். நீங்கள் இங்கே இருக்கிற யாரோ வந்து அதை முடிவெடுக்க முடியாது. ஸோ அது வந்து வெரி சூன் அது வந்து இட் வில் பி செட்டில், அதில் வந்து பிரச்சனையே வராது. ஸோ இங்கே அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் அந்த வீரபாண்டியன் ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னோம் 6லேருந்து 5 ஆகுது. நீங்கள் எல்லா கட்சிகளுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் கவுண்ட்லேருந்து அவங்க குறைக்கவே இல்லை. நீங்கள் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி வச்சுருக்கிறீங்க, யார்கிட்டையோ இருந்து யார்கிட்ட பிரித்து கொடுக்குறீங்க. அதான் என்ன சொல்கிறது, திமுகவோட கொள்கையை பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தால் எவன்ட்டு இருந்தால் அதை எடுத்து கொடுக்குறது தான். தன்னோட இதெல்லாம் வந்து அவங்க ஒரு காலத்தில் எடுக்க மாட்டாங்க. ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பிரச்சனை இருக்கும். நீங்கள் வந்து 23 பேரை மெயின்டைன் பண்ணலாம் கொண்டு போக முடியாது கூட நீங்கள் எல்லாரும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. நீங்கள் வந்து மிரட்டி உருட்டி தான் வச்சுருக்கிறீங்க. வெளியே வந்து என்ன பேசுகிறீங்க, பிஜேபி எதிர்ப்பு, ஹிந்தி எதிர்ப்பு, சும்மா இதெல்லாம் வந்து வாய்ச்சவடாலேன்னு எத்தனை வருஷத்தை இதை பேச போகிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு கொள்கை இருந்தால் நீங்கள் கொள்கையை வச்சு பேசுங்க. அதை உங்களால் வந்து என்ன சொல்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகப்படுத்தி வாங்க முடியலன்னா அதை நீங்கள் ஒத்துக்கணும். அதுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? வீரபாண்டியன் பேசுகிற அந்த அவர் நான் திரும்ப சொன்ன காரணம் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிற ரொம்ப கேவலமாக இருக்குது. நீங்கள் இத்தனை வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிற நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் பிஜேபி காரணம் காட்டி எனக்கு தொகுதி எல்லாத்துக்கும் பிஜேபி தான் காரணமாக. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணிட்டு அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த எலெக்ஷன் டேட் வந்து 23/4/26 அந்த டேட் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை உங்களை சும்மா தெரிஞ்சுக்கிறக்காக தான் கேட்குறேன். 23/4 ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கா தெரியுமான்னு கேட்குறேன். இல்லை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீரபாண்டியன் நீங்கள் வாயிலேயே பேசினார்ல வீரபாண்டியன், அந்த 23/4/1997 நினைக்கிறேன் லீலாவதி கொலை வழக்குங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நாள் வந்து 23/4 ஏப்ரல் 23ஆம் தேதி. அன்றைக்கி தான் அந்த எலெக்ஷன் நடக்குது. வெக்கமான சூடு சுரக்கிற கம்யூனிஸ்ட் எவனும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அந்த கொலையை பண்ணினது யார்? திமுககாரன். அந்த திமுக கொலை பண்ணி நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, தண்டனைகளை 10 வருஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் அதே டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவங்களை வெளியிட்டுட்டாங்க. அந்த டேட்டில் தான் இங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ மக்கள், அதாவது உண்மையான கம்யூனிஸ்ட்டுங்கிற வந்து நீங்கள் உங்களை கொஞ்சமாக சிந்திக்கணும். நீங்கள் அந்த டேட்டில் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. அன்ற லீலாவதி வந்து படுகொலை செய்யப்பட்ட நாள். உங்களை மனசில் வச்சுக்கிட்டு இதை மாதிரி வந்து முட்டாள்தனமான தலைவர்களை நீங்கள் பின்தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி தான் ஒரு நாள் நடக்கும். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க. அந்த லீலாவதி அவர்களுக்கு நடந்த படுகொலை இன்னைய வரைக்கும் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கவர்மெண்ட் சைடில் இருந்து, அதாவது என்ன சொல்ல சரியான தண்டனை கிடச்சிருக்கான கிடையாது. அந்த கொலைக்கேஸில் வெளியே வந்த 6 பேர் நினைக்கிறேன், 6 பேரில் ஒருத்தரோ 2 பேரும் மறுபடியும் 2 கொலைக்கேஸ் உள்ளே போயிருக்கிறான். இதை மாதிரி நீங்கள் சமூக விரோதிகளை வெளியே விட்டுக்கிறேன், ஏற்கனவே வந்து கொலை பண்ணியிருக்கிறான். இது வெளியிட்டது யாருன்னா திமுக. மறுபடியும் வெளியே தான் திருந்திலாம் வாழலை. ஸோ இதுதான் திமுகங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து மாஜி அமைச்சர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமாக ஒரு 4 பேரை மட்டும் குறிப்பிட்ட விஜயபாஸ்கர்ல இருந்து வேலுமணில இருந்து இவர்களுக்கு மேல வந்து பண பரிமாற்ற பரிவர்த்தனைகள் இருக்கு, அதனால இவர்கள் மேல வந்து வழக்கு பதியணும்னு சொல்லிட்டு ஈடிக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு எம்பி கிரிராஜன் அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா? அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ளே வரணும்னா அவங்களுக்கு கட்டாயமே தெரியும், நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் எல்லாம் உள்ளே வர முடியாது. நீங்கள் வந்து 2021 என்ன செஞ்சீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் மறைவாக இருக்கட்டும், தூத்துக்குடி சம்பவமாக இருக்கட்டும், எல்லா கேஸையும் நாங்கள் எடுப்போம், நாங்கள் நீதி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஒரு பயமுறுத்தலை அதிமுக கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் 5 வருஷம் என்ன பண்ணுனீங்க தான் நான் கேட்குறேன். நான் என்ன சொல்ல வரேன், 21 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அந்த டைமில் நீங்கள் பிரச்சாரத்தில் சொல்லும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதிமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கான காரணத்தை நாங்கள் வந்து கட்டாயம் கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் தூத்துக்குடி சம்பவத்தில் நாங்கள் வந்து நீதியை நிலைநாட்டுவோம். நீங்கள் வந்து என்ன பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு தான் கொடுத்துருக்குறீங்க. ஸோ இதைத்தான் நீங்கள் அப்போ நீங்கள் 5 வருஷம் லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒன்று துறை இருந்ததா இல்லையா, டிவேக்னு ஒன்று இருந்ததில்லை, விஜிலன்ஸ் இருந்ததில்லை, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் நீங்கள் எதுவுமே பண்ணல. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கட்டாயம் நீங்கள் எஃப்ஐஆருங்கிறது ஒன்று இருக்கணும். அந்த எஃப்ஐஆருங்க அந்த 5 வருஷம் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, நீங்கள் என்ன டேஷ் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஏற்காக சொல்கிறேன்னா இந்த டேஷ்ங்கிற வார்த்தையில் கெட்ட வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா வந்து ஸ்டாலின் அவர்களே வந்து ட்விட்டரில் வந்து டேஷ்னு போட்டுக்கிறாரு. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் இந்த 5 வருஷம் நீங்கள் என்ன டேஷ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா செஞ்சிருக்க வேண்டிய என்ன அப்படின்னா, நீங்கள் எஃப்ஐஆர் நீங்கள் 2021 வரீங்க, உடனடியே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள். ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இடியை வந்து விசாரிக்க சொல்லுங்கள். அப்போ நீங்கள் 2021 ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருக்குங்களா. நீங்கள் முடிய போகிற நேரத்தில் வந்து நாங்கள் சும்மா மிரட்ட மாதிரி பண்ணுறதுல என்ன இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி நீங்கள் தோற்று போயிடுவீங்க, டிஎம்கே தோற்று போயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, டிவேக் வந்து இவங்க ஆக்ஷன் எடுக்கலை. இது வந்து அடுத்து வரக்கூடிய இதில் நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணுறோங்கிறக்க முன்னெச்சரிக்கை இப்போ ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்கள் வந்து மேக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து வெள்ளரிக்கை தான், எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வெள்ளரிக்கை தூக்கி காமிப்பாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இடி இவர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கவில்லை, கோர்ட்டு டைரக்ஷன் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீ 21 ஆரம்பிச்சதுன்னா இன்றைக்கி அந்த கேஸ் ஒன்று நல்லவரா கெட்டவரா திருடலையாங்கிறது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். நீ ஆரம்பிக்கிறேன்னா இது ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறதான அர்த்தம் அதுக்கு. ஸோ அதுதான் நம்முடைய கருத்து. மக்கள் வந்து இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பேசிக் பாலிடிக்ஸ் வந்து மக்கள் இன்னும் கொஞ்சம் போய் சேரணும் அவங்களுக்கு. நீங்கள் 21 நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சீங்களா, நீங்கள் உங்கள் பகுதிகளுக்கு வர்றாங்களா, ஏதாவது ஒரு வாக்குறுதிகள் அவங்க செஞ்சுருக்கிறாங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீட் தேர்வு ரத்து பண்ண முடியுமா, முடியாது. நான் கட்டாயம் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கலாம். இன்னும் இந்த காலகட்டத்தில் வந்து ஹிந்தி எதிர்த்து ஒருத்தர் போய் ட்ரெயிலில் போய் அடிபட்டு விழுந்திருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் வந்து டேனியல் அவருக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறவங்க குடும்பத்துக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் இதை வந்து இவங்களால் செய்ய முடியுது அப்படின்னா வந்து எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற காலத்தில் அதை எப்படி திசை திருப்பலாங்கிறக்காக தான் இந்த வேலைகள்லாம் பார்க்குறீங்க. மக்கள் உங்களை நீங்கள் ஓட்டு கேட்டு வராங்க, நீங்கள் ஒன்றே மட்டும் கேளுங்க, உங்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்கன்னு கேளுங்க. உங்கள் குழந்தைகள் உங்கள் வீட்டில் ஹிந்தி புத்தகம் இருக்குதான்னு கேளுங்க. கட்டாயம் எல்லாருக்கும் குழந்தை குட்டிகின்னு இருக்கும், உங்கள் பேரனா பேத்தி யாராவது இருப்பாங்க. உங்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஏன் 3வது லாங்குவேஜ் படிக்கிறாங்க வாய்ப்பு இல்லை. இப்போ நீ உன் குழந்தையை கொண்டு போய் ஹிந்தி படிக்கிற ஸ்கூல், ஹிந்தின்னு சொல்ல வரல, 3rd லாங்குவேஜ் படிக்கிற இடத்துல அது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நல்ல எக்ஸாம்பிள். அவர் பையன் 3rd லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு இருக்கிறாரு. இதை மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்குதா? இல்லை. உங்களை தேடி யாராவது ஓட்டு கேட்டு வந்தாங்களா? 2 விஷயம் கேளுங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது ஒன்று நிறைவேற்றினீங்களா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை உங்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க, இந்த 2 கேள்வி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. அந்த 2 கேள்விக்கு அங்கே சரியாக பதில் சொல்லிட்டாங்க. ஆமாம், என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் 2 லாங்குவேஜில் தான் படிக்கிறான், நாங்கள் நீட்டை ரத்து பண்ணிட்டோம், இதை மாதிரி ஏதாவது ஒருத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த 2 கேள்விகளை கட்டாயம் உங்களை தேடி யார் வந்தாலுமே சரி நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். கேட்டுட்டு நீங்கள் எடுக்க முடிவு நீங்கள் 1000 பேர்ட்டு அட்வைஸ் கேட்கலாம், ஆனால் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ அந்த முடிவை நீங்கள் பார்த்து நீங்கள் சரியாக எடுத்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வருடங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வருடங்களாக அமையுங்கிறத நான் சொல்கிறேன்.